தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியிருக்கிறது. தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியிருக்கிறது. இடைக்கால தடைக்கு எதிராக ஜனநாயகன் தயாரிப்பாளர்கள் உச்சநீதிமன்றம் சென்ற நிலையில் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுக உத்தரவானது பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது தவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணையானது துவங்கியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். நடிகர் விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கின் விசாரணை தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அவருடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம். ஏறக்குறைய அரசியலுக்கு வந்திருப்ப சூழ்நிலையிலே இதுதான் தன்னுடைய கடைசி திரைப்படமாக இருக்கும் என்ற கருத்தை விஜய் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே நீங்கள் நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தி இருந்ததற்கு ஏற்ப தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை இன்று நடைபெறுகின்றது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா நீதிபதி அமர்வில் இந்த விசாரணை தொடங்கியிருக்கின்றது. மத்திய தணிக்கை வாரியத்தினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் ஆஜராகியிருக்கிறார். படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பிலும் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் அமர்வு உத்தரவுக்கு எதிராக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்சை நாடுமாறு கடந்த 15ஆம் தேதி உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தான் சென்சார் சான்று வழங்குவது தொடர்பாக இன்று இறுதி விசாரணை நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இன்று நடைபெறக்கூடிய இந்த இறுதி விசாரணையில ஒவ்வொரு தரப்பிலும் அரை மணி நேரம் பேசலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி விஜய் தரப்பிலும் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பிலும் சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய தணிக்கை வாரியத்தின் சார்பிலும் அரை மணி நேரம் வரை விவாதங்களை முன்வைக்கப் போகின்றார்கள். சென்சார் போர்டு தரப்பிலே அறிக்கை தாக்கல் செய்து கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர். சுந்தரேசன் தன்னுடைய வாதத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை பொங்கலை முன்னிட்டு திரைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்திருந்தார்கள். பொங்கல் வெளியீடாக கொண்டு வரும்போது அது நல்ல லாபம் ஈட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு விஜயனுடைய நடிப்பில் அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வருவதற்காக பணிகள் நடைபெற்றன. கடந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த படத்தை வெளியிடுவதற்கு முயற்சித்திருந்த நிலையில்தான் ஒரு படத்தை திரையிட வேண்டும் என்றால் அந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் அவசியம். யூ என்றோ யூஏ என்றோ ஏ என்றோ எந்த வகையிலான சான்றிதழை